இந்த செக்ஷன்ல ஒரு ரியாக்ட் ஆப்பை வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்றது ரெஸ்ட் ஏபிஐ கூட பேக் எண்ட் நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ப்ரிங் பூட் ரெஸ்ட் ஏபிஐ கூட ரியாக்ட் ஆப்ல இருந்து எப்படி கனெக்ட் பண்றது, இந்த கெட் ஆல் எம்ப்ளாயிஸை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்க போறோம் நம்மளுடைய விசுவல் ஸ்டுடியோ கோட்ல இருந்து. ஓகே, npm install axios -hyphen save. ஆக்சியோஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரியை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் நம்ம ப்ராஜெக்ட்குள்ள. ஸோ இந்த ஆக்சியோஸ் லைப்ரரின்றது இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. இது எதுக்குன்னா நம்மளுடைய ரியாக்ட் ஆப்ல இருந்து வர HTTP ரெக்வெஸ்ட், அதாவது வெப் ப்ரௌசர்ல இருந்து ஹிட் பண்ணுவோம். அந்த HTTP ரெக்வெஸ்ட்டை நம்ம சர்வர், அதாவது பேக் எண்ட்ல இருக்கிற ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல எழுதி இருக்கிற ரெஸ்ட் ஏபிஐ அதுக்கு கனெக்ட் பண்ற ஒரு லைப்ரரி தான் இந்த ஆக்சியோஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்து நம்ம ஹிட் பண்ணோம்னா நம்மளுக்கு சேவ் ஆயிடும், இந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆயிடும். ஓகேவா? இது இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஒரு வெரிஃபிகேஷனுக்கு எங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க இருக்கிற பேக்கேஜ் டாட் ஜேசன் இங்க வந்தோம்னா இப்போ டிபெண்டன்சிஸ் பாருங்க. ஆக்சியோஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணோம், அதோட வெர்ஷன் இங்க சேவ் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல நம்ம ரியாக்ட் டோமா இருந்தது, அப்புறம் பூட் ஸ்ட்ராப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம், அப்புறம் ஆக்சியோஸ் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபோல்டர் நேம் என்னன்னா சர்வீசஸ். ஸோ இப்போ இதுக்குள்ள ஒரு ஃபைல், ஓகே, எம்ப்ளாயி சர்வீஸ், ஒன் செகண்ட், எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் ஜேஎஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம வந்து இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த ஆக்சியோஸ் இதை இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு கான்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள ரெஸ்ட் நம்மளோட பேஸ் யூஆர்எல், ஸோ அதை இங்கே கொடுத்துக்கணும். நம்ம அங்கே பேக்எண்டில் என்ன கொடுத்துருந்தோம், HTTP localhost colon 8080/API/employees. ஸ்ப்ரிங் பூட்ல நம்மளோட யூஆர்எல் இதானே, ஸோ அதை கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கான்ஸ்ட் லிஸ்ட் எம்ப்ளாயிஸ் உள்ள போயிட்டு ஸோ இந்த ஏரோ டோக்கன் ஆக்சியோஸ் கொடுத்தோம்னா டாட் கெட்ன்ற மெத்தட் வரும். அதுக்குள்ள போயிட்டு நாம இப்ப கிரியேட் பண்ண இந்த கான்ஸ்ட் பேஸ் யூஆர்எல் இங்க கொடுத்துடணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட் எம்ப்ளாயி காம்பனன்ட்குள்ள போயிட்டு இந்த டம்மி டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம சும்மா ஒரு டெஸ்டிங்காக கொடுத்தோம். ஸோ இதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினல் டேட்டாவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கணும். கெட் ஆல் எம்ப்ளாயிஸ். ஓகே, ஸோ இப்போ இங்க இம்போர்ட் ரியாக்ட்னு இருக்கா, ஸோ இங்க போயிட்டு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது ஒரு ரியாக்ட் கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இம்போர்ட் லிஸ்ட் எம்ப்ளாயிஸ் ஃப்ரம் சர்வீசஸ் எம்ப்ளாயி சர்வீஸ். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த எம்ப்ளாயி சர்வீஸ் ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம்ல, அதை இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கான்ஸ்ட்ல லிஸ்ட் எம்ப்ளாயி காம்பனன்ட் ஏரோ டோக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இங்க இன்னொரு கான்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இதில் போயிட்டு எம்ப்ளாயீஸ்
இதை எடுத்துக்கணும். இது ஒரு ஸ்டேட் வேரியபிள். நம்ம ஸ்டேட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டேட் வேரியபிள். ஸோ எம்ப்ளாயீஸ்னு அதுக்கு நேம் வச்சிட்டேன். ஸோ செட் எம்ப்ளாயீஸ். ஓகே, இப்போ யூஸ் ஸ்டேட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கணும். அடுத்தது யூஸ் எஃபெக்ட். ஸோ இதையும் கால் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இங்கே கால் பண்ணும்போது அதுவும் இந்த இம்போர்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள ஒரு ஆரோ டோக்கன் ஃபங்க்ஷன் அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட் எம்ப்ளாயீஸ் டாட் வச்சோம்னா இந்த தென்னு ஒரு மெத்தட் வரும். ஸோ இதை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு அங்கேருந்து வரும் பார்த்தீங்களா ரெஸ்பான்ஸ். ஸோ அதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த செட் எம்ப்ளாயீஸ், ஸோ அதுக்குள்ள போயிட்டு இங்க வர இந்த ரெஸ்பான்ஸ் டாட் வச்சோன்னா டேட்டா அங்கிருந்து வர டேட்டாவை செட் பண்ணிடும். ஸோ அடுத்தது டாட் கேட்ச். ஸோ அந்த கேட்சில் எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிறோம். ஆரோ டோக்கன் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக கன்சோல் டாட் எரர் அப்படின்னு சொல்லி இந்த எரரை இங்கே கொடுத்துரும். ஆக்சுவலாக இங்கே வெறும் எரர் போதும். ஓகே, எரருக்குள்ள கன்சோல் டாட் எரர் கொடுத்து இப்போ இங்கே வாங்கின அந்த எரரை எடுத்து உள்ள செட் பண்ணிடும். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இன்னொன்னுத்தையும் கால் பண்ணி இப்படி எம்டியாக விட்டுருங்க. ஓகே, இந்த ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணோம்ல எம்ப்ளாயீஸ், இங்கே செட் எம்ப்ளாயீஸில் வர ரெஸ்பான்ஸ் எடுத்து செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்டேட் வேரியபிள் எம்ப்ளாயீஸ் இதை கால் பண்ணிக்கணும். இங்கே நம்ம முன்னாடி டம்மி டேட்டா வந்து கொடுத்துடணும். அந்த இடத்துல இதை செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம ப்ரௌசரில் போய் செக் பண்ணலாம். ஸோ இப்போ கன்சோலில் பார்த்தா நம்மளுக்கு ஆக்சியோஸ் எரர் வருது. ஓகே, ஆக்சியோஸ் எரர் ஏன் வருது அப்படின்னா நாம இங்க 3000 வந்து ரியாக்டுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, அதே மாதிரி ஸ்ப்ரிங் பூட் பேக் எண்ட்ல வந்து 8000 யூஸ் பண்றோம். கரெக்டா? ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகல. அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம நம்மளோட ரெஸ்ட் ஏபிஐ அந்த கோட்ல போயிட்டு கண்ட்ரோலர்ல போயிட்டு ஸோ இந்த எம்ப்ளாயி கண்ட்ரோலருக்குள்ள போயிட்டு ஒரு அனடேஷன் ஆட் பண்ணிக்கணும். அட் கிராஸ் ஆரிஜின் இதுக்குள்ள போயிட்டு ஸ்டார்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து வர எல்லாமே இதுக்கு அக்சசிபிள் இந்த கண்ட்ரோலுக்கு எம்ப்ளாயி கண்ட்ரோலுக்கு. ஓகேவா? இப்போ இதை ரீரன் பண்றோம். எஸ், இப்போ அந்த எரர் வந்து நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ இங்க டேட்டாவும் நம்மளுக்கு லோட் ஆயிடுச்சு. இது டம்மி டேட்டா கிடையாது. நம்ம டேட்டா பேஸ்ல MySQL இருக்கிற டேட்டாவை இங்க ஃபெட்ச் பண்ணி கொண்டு வந்து காமிச்சிருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன்ல இருந்து பேக் எண்ட் அப்ளிகேஷன் ஸ்ப்ரிங் பூட்ல இருக்கிற ரெஸ்ட் ஏபிஐ கெட் ஆல் எம்ப்ளாயீஸ் அந்த மெத்தடை இங்க ஃபெட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இதை MySQL தான் வருதான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட
டேட்டாபேஸ் இஎம்எஸ் டேபிள் வந்து எம்ப்ளாயிஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஐடி 145 ஆடம் விஜய் அஜித். ஆடம் விஜய் அஜித் 145. ஸோ இது டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணி கொண்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன்ல அடுத்து என்னன்னு பார்க்கலாம்.